வந்து தற்போது நிலைமையில வந்து நவாஸ் கனி வந்து நிக்கிறாரு ராமநாதபுரம் மாவட்டத்துல. ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் குறிப்பா சொல்ல போனா அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இன்றைய தலைமுறை நம்மளுடைய காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஜாதி மத பேதம் பார்க்காம இன்னாரு இல்லாம முஸ்லீம் பிள்ளைங்க இல்லாம அவர் ஒரு முஸ்லீம் மதத்துக்காரவர் இன்னாரு அப்படின்னு இல்லாம எல்லா மதத்துக்கு சார்ந்தவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிற எம்எஸ்சி எம்பிஏ இந்த மாதிரி அவங்க என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க, எந்த ஊர்ல படிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுது, ஒரு செமஸ்டருக்கு எவ்வளவு தேவைப்படுது அதை அறிஞ்சு அதுக்கு தக்க வந்து அவர் காசு நிறைய மாணவர்கள் கொடுத்திருக்காரு. நானும் நிறைய ஃபங்க்ஷன்ல போய் கலந்து அவர் கொடுக்கறத நான் பார்த்திருக்கேன். நிறைய அவர் ஜாதி மத அடிப்படை பார்க்காம எல்லா மாணவருக்குமே நல்லா செஞ்சிருக்காரு. அது ஒன்னே பெரிய விஷயம் தான். மற்றபடி ஹைமாஸ் லைட்டு ஊருக்கு ஹைமாஸ் லைட்டு அந்த இது நிறைய தான் செய்யறாரு. அதை பத்தி சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். இன்னமும் மேற்கொண்டு அவங்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஜெயிச்சு வந்தா பெட்ரோல் விலை நாங்கள் குறைப்போம், டீசல் விலை குறைப்போம், கேஸ் வந்து 500 ரூபாய் ஆக்கும், வீட்டு கேஸ் 500 ரூபாய் ஆக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காப்ல. விசாலா வந்து அவங்க நல்லபடியா ஜெயிச்சு வந்துட்டா செய்யறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து ஏணி சின்னத்தில் நிற்கிற நவாஸ் கனிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓபிஎஸ் எல்லாத்தையும் முட்டாளன்னு சொல்றாருந்தா அது வந்து எப்படி சொல்றாருங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. பன்னீர்செல்வமே நின்றாலும் கூட அவர் போய் நாங்க எங்க போய் பாக்குறது? நவாஸ் கனி எங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமானவர், லோக்கல்ல உள்ளவர். நாங்க ராமநாதபுரத்தில் பள்ளிவாசலுக்கு தான் அடிக்கடி தொழுவ வருவாரு, ஜும்மாக்கு தொழுவ வருவாரு. அப்படி பாக்கலாம்னா பார்த்து ஏதாச்சும் தகவல் கொடுத்தா ஏதாவது எங்க தேவைகளை கூப்பிட்டு பண்ணுவாரு. பன்னீர்செல்வம் சாரை போய் எங்க போய் பாக்குறது? இந்த மாதிரிலாம் நிறைய ஆளுக்கு மனசுல எண்ணங்கள் இருக்கு. ஒரு போட்டிங்கிற ஒரு மும்முனை போட்டி 4 முனை போட்டி இருக்கு. போட்டிகளை பார்க்கும்போது நவாஸ் கனி தான் அதிகமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நிறைய பேர் மாற்று கருத்துக்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல வாய்ப்பு அவருக்கு இருக்கு. இங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏற்கனவே எம்பி இருக்காரு. மறுபடியும் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு.